பிரைஸ் தி லார்ட். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தைகளை தரப்போகிறார், இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி பல எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 5:6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பிரியமானவர்களே, மிகுதியான ஒரு ஆசீர்வாதம், நம்ம பிரமிப்படையும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் தருவார். எப்படி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் மிகுதியான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், ஆனாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, பொத்தலான பையில போடுகிற அனுபவம் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். பிரியமானவர்களே, இப்படிதான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 5 கெனசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக கடந்து வருகிறாங்க. அங்க 2 படகு இருந்தது. அதுல ஒரு படகு சீமோனுடையதா இருந்தது. சீமோனுடைய படகுல ஆண்டவர் ஏறி ஜனங்களோடு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்ம வசனத்தை வாசிக்கும் போது 4வது வசனம், போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்துல கொஞ்சம் வலைய போடுங்கப்பா அப்படின்னு. உடனே சீமோனு சொல்லுகிறார், ஐயரே, முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்றும் எங்களுக்கு அகப்படலை, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நாங்க போடுகிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிந்து வலைகளை போடும்போது நடந்த காரியம் 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம். மற்ற படவில் இருந்த கூட்டாளிகளும் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டுகிறாங்க. அவர்களும் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக மீன்களால் நிரப்பினார்களாம். எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு பிரமிப்பு உண்டானது. 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானதாம். பிரியமானவர்களே, இந்த மாதம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம பிரமிப்படையும்படியாய், நம்ம ஆச்சரியப்படும்படியாய், இது எப்படி நடந்தது, இது எப்படி வாய்த்தது, இந்த காரியம் இத்தனை ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்தது, நான் எவ்வளவோ முயற்சித்தேனே, ஆனாலும் இந்த காரியம் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் நிச்சயமாக செய்ய போகிறார். தேவ சத்தத்தை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்தில் அமருங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த காரியம் ஏன் தடைப்பட்டிருக்கிறது, நான் எவ்வளவோ முயற்சித்தும் ஏன் நடக்கவில்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமருங்கள். கர்த்தர் உங்களோடு தெளிவாக பேசுவார், உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவார். அந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது, அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரமிப்படையும்படியாய் மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தடைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். அநேக நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய பாதத்தில் அமருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். கேட்கிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படியுங்கள். இந்த மாதம் நீங்கள் மிகுதியான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் உங்கள் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா, நீங்கள் ஒர்க் பண்ற இடத்துல உங்கள் நிமித்தம் அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படும்படியா கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தினீர். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பிரமிப்படைந்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தடைப்பட்டிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை இந்த மாதம் பெற்றுக்கொள்ள போகிறபடியினால ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. தேவ ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் மாற்றுவீராக. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டோடைய பிரசனம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த மாதம் நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மிகுதியான பலனை, மிகுதியான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.